கண்ணம்மா, என்ன கலா கூப்பிட்டியா? ஆமா நான் தான் கூப்பிட்டேன். பொழுதன்னைக்கு வீட்டுக்குள்ள என்ன தாண்டி பண்ற? வேலைக்கு நேரமாச்சுல. ஆமா கலா, நீனாவது ஞாபகப்படுத்தினியே. நம்ம லேட்டா போனா நம்ம வேலை செய்யற வீட்டுக்காரமா திட்டியே கொட்டிறான். நம்ம 2 பேரும் காலம்புறா வீட்டு வேலை செஞ்சே பொழப்ப நடத்தணும் போல. இது எப்பதே விடிய கால பிறக்கும் தெரியல. ஆமா கலா, இப்போலாம் பிள்ளைகளை படிக்க வைக்க கூட நம்மள்கிட்ட பணம் இல்லை. விலைவாசிலாம் ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது. தங்கம் விலை எம்பூட்டி ஏறி போய் கிடக்கு. நம்மளாம் பிள்ளைகளை எப்படித்தான் கரையேற்ற போறோமோ தெரியல. உன் கதை அப்படி போகுது, என் கதை நான் சம்பாதிக்கிறத வச்சுட்டே நான் குடும்பமே நடத்துறேன். என்னை கட்டுனது ஒன்று இருக்கு, அது சம்பாதிக்கிறத அது குடிச்சே முடிச்சிடும். குடும்ப செலவுக்குன்னு ஒன்று தராது. சரி கண்ணம்மா, அதையெல்லாம் விடு. இப்ப பெண்கள்லாம் புறணி பேசுறது இல்ல. அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆண்கள் டீ கடையில உட்காந்துக்கிட்டு பொழுது அன்னைக்குன்னு புறணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா கலா, நான் வேலை செய்யற வீட்டுக்காரமா இன்னைக்கு காலையில வேலை செய்ய சீக்கிரமா வர சொன்னாங்க. சரி வாக்கலா போவோம். அம்மா அம்மா. உள்ளதான் கலா. என்ன வரும்போதே உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கே. அம்மா என்ன விஷயம்? எதுக்கு தயங்கி தயங்கி பேசுற? இல்லம்மா, என் மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டல, வேன் ஃபீஸும் கட்டல. அதுக்கு நான் என்ன செய்ய? சம்பளத்துல வேணா கழிச்சுக்கோங்கம்மா. இப்ப கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பணம் தாங்கம்மா. என்ன மாசம் முடியறதுக்குள்ள நீ செய்யற வேலைக்கு உனக்கெல்லாம் காசு? இல்லம்மா, என் மகளுக்கு ஃபீஸ் கட்டலன்னா வேன்லையும் ஏற்ற மாட்டாங்க, ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டாங்கம்மா. விரலுக்கு தக்கனதே வீக்கம். உன்னை யார் இங்கிலீஷ் மீடியத்தை சேர்க்க சொன்னா? தமிழ் மீடியத்தை சேர்த்துக்க வேண்டியதானே? நீயே வீட்டு வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி, உனக்கு சாப்பிடே வழி இல்லை. இதுல உன் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தை சேர்த்திருக்கியாக்கும்? இல்லம்மா, இதுவரை என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சேன். நான் படுற கஷ்டத்தை என் பிள்ளையும் படக்கூடாது. நல்லா படிச்சு பெரிய ஆளாக்கணும் தாமா என் கனவு. ராவுத்தர் கொக்கா பறக்கையில குதிரை கோதுமை ரொட்டி கேட்டுச்சான். அந்த கதையால இருக்கு நீ சொல்றது. உனக்கு சாப்பிடே வழி இல்லையா? இதுல உன் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தை சேர்த்திருக்கியாக்கும்? உன் புள்ள படிச்சு கலெக்டர் ஆக போது. உன் புள்ள படிச்சதெல்லாம் போதும், நாளையில இருந்து அதையும் வேலையை கூட்டிட்டு வா. அதுவாது 4 காசு சம்பாதிக்கும். சரி நீட்டே இருக்காம போய் வேலையை பாரு. இந்த அம்மா சொன்னதை பார்த்தீங்களா? வசதியானா மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணுமா? என்னைய மாதிரி ஏழை எல்லாம் பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க கூடாதா? அம்மா எங்கம்மா இருக்கிறீங்க? எங்கம்மா போனீங்க? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியாடி செல்லம்? வந்துட்டேம்மா. அம்மா ஏமா ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஏமா அழுகுறீங்க? வேலை செய்ய இடத்துல தான் சொன்னாங்களாம்மா? ஆமா, உனக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டல, அதனாடி நான் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் காசு கேட்டிருந்தேன். அதுக்கு அந்த அம்மா உன்னையும் சேர்த்து வேலைக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்கம்மா. அம்மா நான் சொல்லாமாம்மா? சொல்லுடி தங்கம். எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாமா. நான் தமிழ் மீடியத்திலே படிக்கிறேம்மா. தமிழ் மீடியத்தில் தான் எல்லா சலுகையும் இருக்கு, தரமான கல்வி இருக்குது. இந்த அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு தமிழ் மீடியத்திலே படிக்கிறேன்னு சொல்றேன். சரி, உன்னைய சூரான செமேஸ்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன். அங்கேதான் தரமான கல்வி இருக்கு. சரிம்மா. சரி வா, டீ தரேன் குடி. அம்மா அம்மா. அருந்ததி, ஸ்கூல் விட்டு வந்துட்டியா அடிச்சலாம்? வந்துட்டேம்மா. நான் உன்னைய தெரியாம இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சுட்டேன். ஏம்மா இப்படி சொல்றீங்க? நான் ஒரு ஆளை சம்பாதிச்சு உன்னைய படிக்க வைப்பனா இல்ல குடும்ப செலவை பார்ப்பனா? அம்மா எனக்காக நீங்க கஷ்டப்பட வேணாமா. நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறத விட தமிழ் மீடியத்துல படிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழ் மீடியத்துல தாம்மா இப்ப நிறைய சலுகைலாம் இருக்கு. அங்கேதாம்மா தரமான கல்வியும் கிடைக்குது. அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னடி செல்லம்? தமிழ் மீடியத்துல படிச்சவங்க தாம்மா இப்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்காங்க. அப்பா உங்களை எத்தனை வாட்டிப்பா குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க குடிச்சிட்டு வரதுனால என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட உங்க அப்பா குடிக்கிறாருன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாப்பா. நானும் இவ்வளவு பெரிய பிள்ளையாயிட்டேன், 8th படிக்கிறப்பா. தயவு செய்து நீங்க குடிக்காதீங்கப்பா. சத்தியமா நான் குடிக்க. அப்பா என் கை இந்த இருக்குப்பா, நீங்க உங்க கையிலே பண்றீங்க. ஓ உங்க இந்த இருக்கா? உன் மேல சத்தியமா நான் குடிக்கவே மாட்டேன்.
பிள்ளையா, சம்பாதிக்கிறதையெல்லாம் குடிச்சே அழிக்குது, குடும்ப செலவுக்குன்னு ஒண்ணு தர மாட்டேங்குது. தங்கம், நீ கவலைப்படாத தங்கம். உன்னைய ஐஏஎஸ் படிக்க வச்சு உனக்கு 200 பவன் நகை போட்டு உன் கல்யாணத்தை நடத்த வேண்டியது இந்த அப்பாவோட பொறுப்பு. நீ பாடி. துப்பு கட்ட மனுஷனே, ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குறதுக்கே இங்க வக்கு இல்லையா? இதுல 200 ரூபாய் நகை வாங்கி மகளோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த போறாராம் இவரு. தங்கம், நீ படிச்சு கலெக்டர் ஆயிரு தங்கம். என் தங்கம் இருக்கிற அளவுக்கு 200 பவன் நகை போட்டு அவங்களே கட்டிக்கிட்டு போயிருவாங்க. எங்கிட்ட நல்லது நடந்தா சரிதான். என் பொண்டாட்டி கண்ணம்மா மாதிரி இந்த உலகத்திலேயே அழகானவ யாருமே இல்ல. நீங்க ஏன் அவ்வளவு ஐஸ் வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் சரக்கு குடிச்சிட்டு வர்றதுக்கு தானே. கண்ணம்மா, பரவாயில்லையே, என் மனசை இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கியே. என் தங்கம்ல ஒரு தோடு மூக்குத்தி இருந்தா கூடுவேன். எதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்தி வர்றதுக்கா? பேசாம வாயா. இலக்கியா, அச்சயா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் அச்சயா. என்ன நீ மட்டும் வந்திருக்க, உன் கூட அருந்ததி வரலையா? இந்தா இப்ப வரும். அருந்ததியே வந்துருச்சு. ஹாய் இலக்கியா. ஹாய் அச்சயா. வா அருந்ததி. அருந்ததி, அச்சயா, நேத்து நீங்க 2 பேரும் ஏன் ஸ்கூலுக்கு வரல? ஒரு 2 பேரையும் பார்க்காம எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அது வந்து இலக்கியா, இப்ப தமிழ் மீடியத்துல நிறைய சலுகைலாம் இருக்கு. அங்கதான் தரமான கல்வியும் கிடைக்குது. அதனால எங்க அம்மா நேற்று கொண்டு போய் தமிழ் மீடியத்துல சேர்த்து விட்டுட்டாங்க இலக்கியா. அப்ப நீயா வரல அச்சயா? நானும் அப்படிதான். தமிழ் மீடியத்துல தான் எல்லா சலுகையும் இருக்கு, தரமான கல்வி இருக்கு. அதனாலதான் எங்க அம்மா தமிழ் மீடியத்துல சேர்த்து விட்டாங்க. தமிழ் மீடியத்துலயா? அங்க நல்லா சொல்லி தராங்களா? ஓ, அதெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களே. பாடம்லாம் நல்லா சொல்லி தராங்களா? அதெல்லாம் எல்லாமே சூப்பரா சொல்லி தருவாங்க இலக்கியா. ஆமா, நீங்க 2 பேரும் எந்த ஸ்கூல்ல சேர போறீங்க? இந்த நம்ம சென்ட் மேரிஸ் மிடில் ஸ்கூல்ல தான் சேர போறோம். எனக்கும் தமிழ் மீடியத்துல சேரணும் தான் ஆசை. ஆனா எங்க அம்மா விட மாட்டாங்களே. சரி, நீ எங்கேயே படி, நாங்க 2 பேரும் தமிழ் மீடியத்துல தான் படிக்க போறோம். அருந்ததி, எனக்கு இந்த கணக்கு சொல்லி தரியா? சரி, உன் கூட பேசினா உங்க அம்மா திட்டுவாங்களே. உங்க அம்மா வர இன்னும் 2 hours ஆகும். அப்பவா சொல்லி தரேன். ஐயோ, அம்மா இருக்காங்களே. இலக்கியா, ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஹோம்வொர்க் பண்றியா? உன்னை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சா தமிழ் மீடியத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஹோம்வொர்க் பண்ற? எனக்கு தெரியாததுனா அந்த பிள்ளைங்க தாமா சொல்லி கொடுக்குங்க. அதனால தான் சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணேன். ஏன் நீ படிக்கிற ஸ்கூல்ல உனக்கு எதுவுமே சொல்லி தரது இல்லையா? சொல்லி தராங்கம்மா, ஆனா எனக்கு தான் புரியல. என்னமோ பண்ணி தொலை. இலக்கியா, உங்க அம்மா போயிட்டாங்களா? ஓ, போயிட்டாங்களே. அருந்ததி, எங்க அம்மா பேசுனதை நினைச்சு வருத்தப்படாதீப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இலக்கியா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி வா அருந்ததி, நம்ம போவோம். பாய் இலக்கியா. இலக்கியா, இலக்கியா, என்ன பண்ற? ஸ்கூல் கிளம்பலையா? நேரம் ஆச்சு, வேன் வர போகுது. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலமா. ஏண்டி போகல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தமிழ் மீடியத்துல சேர போறாங்க. அவங்க கூட நானும் படிக்கிறேம்மா. தமிழ் மீடியத்துல படிக்கிறவங்க எல்லாம் வசதி இல்லாதவங்க, நம்ம வசதியானவங்க. அதனாலதான் உன்னை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சிருக்கேன். அங்கனா படிச்சா நம்ம தகுதி என்ன ஆகுறது? வசதியாமா முக்கியம். தமிழ் மீடியத்துல படிச்சவங்க தான்மா இப்ப கலெக்டர் ஆகியிருக்காங்க. குரூப் எக்ஸாம்லாம் எழுதி பெரிய வேலையில இருக்காங்கம்மா. நீ என்னதான் சொன்னாலும் உன்னை தமிழ் மீடியத்துல விடவே மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போவே மாட்டேன். மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்பு. ஸ்கூலுக்கு போக மாட்டேன். மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்பு. யார் இன்னைக்கு அழுகுற? எங்ககிட்ட தயங்காம சொல்லு. உன் கூட படிக்க எங்க அம்மாட்ட கேட்டு எங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. அடச்ச, இதுக்கு போய் அழுத? எனக்கு தெரியாததுன்னா நீங்க தானே சொல்லி தருவீங்க. எனக்கு யார் சொல்லி தருவா? நீ கவலைப்படாத இலக்கியா, உனக்கு தெரியாதா? நாங்க 2 பேரும் சொல்லி தரோம். என்ன அக்ஷயா, நம்ம இலக்கியாக்கு சொல்லி தருவோம். சரி, நம்ம இலக்கியாக்கு சொல்லி தருவோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு. கலா, கண்ணம்மா கூப்பிட்டியா என்னைய? ஆமா கலா. கண்ணம்மா, நம்ம 2 பேரும் என்னதான் ஏழையா இருந்தாலும் நம்ம பிள்ளைய தமிழ் மீடியத்துல நல்ல தரமான கல்வியை கொடுத்ததுனால என் மக IPS ஆவும்
ஓ மக ஐஏஎஸ்ஸாவும் ஆயிடுச்சுங்க. ஆமாக்கலா, நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டாலும் நம்ம 2 பிள்ளைகளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கலா. அந்த பிள்ளைகளே வந்துருச்சுங்க. அருந்ததி, ஒரு வழியா கலெக்டர் ஆயிட்ட. அம்மாவோட கண்ணீரை தொடச்சிட்டமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா. அக்ஷயா, இந்த அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு நல்லா படிச்சு ஐபிஎஸ் ஆயிட்ட. இனி நம்மளை பத்தி தான் ஊர் உலகமே பேசும். ஆமாம்மா. சரி, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, வா நம்ம வேலைக்கு போவோம். போவோம். அக்ஷயா, நம்ம 2 பேரும் தமிழ் மீடியத்துல படிச்சு நான் ஐஏஎஸ் ஆகும், நீ ஐபிஎஸ் ஆகும் ஆயிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்ஷயா. நம்ம இலக்கியாவை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. அவளோட இல்ல. சரி, இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணு. நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு போயிட்டு நம்மளோட டீச்சர்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம். இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ண அக்ஷயா. ஹலோ இலக்கியாவா? ஆமா, நீங்க யாரு? நான் அக்ஷயாவா அருந்ததி பேசுறோம். என்ன அக்ஷயாவா அருந்ததிமா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் அக்ஷயா. இங்க கூட போனேன். ஹலோ இலக்கியா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அருந்ததி. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க படிச்ச ஸ்கூல்ல இருக்கோம். நீ வாரியா? அதான் உடனே வர்றேன். சரி வா. ஹாய் அருந்ததி. ஹாய் அக்ஷயா. என்ன உங்க 2 பேரையும் பார்க்க கலெக்டர் மாதிரி இருக்கு? நாங்க 2 பேரும் கலெக்டர் இல்ல. நான் ஐஏஎஸ்க்கு படிச்சிருக்கேன். நான் ஐபிஎஸ்க்கு படிச்சிருக்கேன். பரவாயில்லையே, நீங்க ஐஏஎஸும் ஐபிஎஸும் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீ என்ன செய்யற? நான் ஐடி ஃபீல்ட்ல பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். பரவாயில்ல, அதுவும் நல்ல வேலை தானே. எனக்கு எல்லா வசதியும் இந்த இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு உங்களை மாதிரி கலெக்டர் ஆக முடியலையே. அதுதான் தமிழ் மீடியம். இனிமே இருக்கிற ஜெனரேஷனுக்கு தமிழ் வழி கல்வியில என்னென்ன சலுகை இருக்கு, தமிழ் வழி கல்வி எவ்வளவு